நான் உங்கள் அபிமான யோகா வாசுந்தர். இன்னைக்கு ஒரு கிட் ஸ்பெஷல் அது பார்க்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது சினமன் பிரெட். அது ஸ்வீட்டாகவும் இருக்கும், உள்ள சீஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இருக்கும். சத்தம் இருக்குல்ல. ஸோ இந்த சினமன் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வரப்போகிற நாட்கள் ஹாலிடேஸ் குழந்தைகளா. ஸோ பாவம் அவளும் தான் என்ன பண்ணுவா, பொழுதே போகாது, ஏதாவது சாப்பிடதான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பா. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஈஸியாக ஆற்றுல இருக்கக்கூடிய இதுதான். ப்ரெட்டு கண்டிப்பாக உங்கள் சௌகரியம் போல் ப்ரெட் வாங்கிக்கோங்க. மில்க் ப்ரெட் இல்லை வீட் ப்ரெட் ஆர் நீங்கள் மல்டிகிரெயின் ப்ரெட் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுடைய சௌகரியம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரெட்டை வாங்கிக்கோங்க. சீஸும் அதே மாதிரி உங்களுடைய இதுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீஸ் ஸ்லைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் கலந்துக்கோங்க. அப்புறம் இந்த சினமன் பவுடர் இது ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பட்டரோட. சினமன் பவுடருக்குன்னே ஒரு நல்ல வாசனை இருக்கும். அது பட்டரோடு சேர்ந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகி அது டோஸ்ட் ஆகிறது குழந்தைகள் அப்படியே விரும்பி விரும்பி சாப்பிடுவாள். ஆக்சுவலி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் பண்ணிவிட்டு பாக்கி பட்டர் இருக்குதுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளை கூட நீங்கள் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நிறையா எடுத்து வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். அப்படியே வச்சுக்கோங்க, திருப்பி இன்னொரு நாளைக்கு பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ப்ரெட்டில் ஓரமெல்லாம் நல்லா கட் பண்ணிடுவோம். இதை அடி சைடில் வைக்கணும். இது மேல் சைடில் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். 2 பக்கமும் இந்த சுகரெல்லாம் மெல்ட் ஆகி அதாவது கேரமலைஸ்ட் ஆகி இந்த சினமனோடு சேர்ந்து ரொம்ப ஜோராக அது இதாகும். மெதுவாக அது டோஸ்ட் ஆகிற வரைக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சீஸும் நல்லா மெல்ட் ஆகும். இது ரொம்ப பெருசாக வச்சுன்னு பண்ணாதீங்கோ. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி டோஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப நல்லா வரும். வாசனை எனக்கு சினமன் வாசனை ரொம்ப பிடிக்கும். வாசனை பிரமாதமாக இருக்குங்க. இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ஹாலிடேஸில் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் கொடுக்கலாமான்னு மட்டும் நீங்கள் சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் ஓகேனா நான் இங்கே ஆற்றுக்கு எப்படி பண்ணுவேனோ அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இங்கே ஆற்றுல என்னோட பேரம் பேத்திகளுக்கு பண்ணுறது. அதெல்லாம் ஜோராக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், சினமன் ஸ்மெல்லோடு இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம். அது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம் குழந்தை. இந்த பிரெட் எப்படின்றது நான் நிச்சயமாக வழக்கம் போல் அஸ்வினி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு குரல் கொடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? அஸ்வினி ரொம்ப கொடுத்துருச்சவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறேன்னு பார்த்தேன் நானும். ஸோ இது ரெடியாக எடுத்து நல்ல டோஸ்ட் ஆகிட்டு ஸோ அனுப்பிச்சிடலாம். சூப்பராக இருக்குமா?
உண்மையாக அந்த சின்னமனோட ஸ்மெல்லு அதுவும் அந்த சீஸியாக உள்ள சூப்பராக இருக்குது. என் பையன் என்ஜாய் பண்ணுவான், எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் இது குழந்தைகளுக்கு பிடிச்ச டிஷ் தான் அது. ஹோப் இந்த சின்னமன் பிரெட் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைகள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.